பிக் பாஸ் பிரியர்கள் அனைவரும் எதிர்பார்த்த தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இவங்களுடைய வருகைக்காக தான் ரொம்ப ரொம்ப ஈகராவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஸ்டார் வர்றதுக்கு எல்லாரும் எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ, என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பெர்சன் வர்றதுக்காக நெறைய பேர் இப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க? என்ன நடக்கும்? எப்படிலாம் அடிப்பாங்களா? சண்டை போடுவாங்களா? இது போல நெறைய கமெண்ட்ஸ், நெறைய கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இவங்களுடைய என்ட்ரி இன்னைக்கு வந்திருக்கு. ஆமாங்க, நான் சொல்றது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்வதியோட அம்மாவோட என்ட்ரி தான். அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் எஃப்ஜே ஒரு சில விஷயங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேருடைய இந்த லவ் பாத்தீங்கன்னா வெளியே போயும் கண்டினியூ ஆகுமான்றது மிகப்பெரிய கேள்விதான். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றது ஒரே காரணத்துக்காக தான் இப்போ பார்வதி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதாவது அவங்களுடைய ஃபேமிலி இன்ட்ரோ ஆகும்போது அவங்கள ஒன் டே 24 ஹவர்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து இருக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பார்வதி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த முடிவு கம்ருதீனுக்கு பிடிக்காம பார்வதிக்கும் கம்ருதீனுக்கு செம ஃபைட்டர் நடந்தது. சேர்லாம் எட்டி உதைச்சாரு. நீ என்ன பெரிய உலக அழகி, ஐஸ்வர்யா ராயா உன்னை அப்படியே ஏமாத்துறாங்க, வெளியே போனா எனக்கு 1000 பொண்ணுங்க இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்படி கம்ருதீனும் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க சண்டை போட்டாங்கன்ட்டு ஒரு கண்டென்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள பேட்சப் ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது உள்ள ஆப்வியஸா நம்ம பேசாம இருக்கவே முடியாது. எப்படி திரும்பினாலும் பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி சூழல் தான் அங்க இப்ப இருக்கு. அந்த ஒரு சூழல் இப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்ருதீனோட அக்காவும் வராங்க, அதே சமயம் பார்வதியோட அம்மாவும் வந்திருக்காங்க. பார்வதியோடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ரவுண்டா உட்காந்து பேசும்போது இவர் போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீ நல்லா வரணும்பா, நீ ஒரு பெரிய ஆளா வரணும் உன்னுடைய தொழில அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பார்வதி சொல்றாங்க, அவர் ஆல்ரெடி ஹீரோமான்னு சொல்லும் போது பார்வதியோடைய அம்மா, நீ படத்துல சீரியல்லாம் ஹீரோவா நடிக்கலாம், அதெல்லாம் சும்மாப்பா, வாழ்க்கையில ஹீரோவா இருக்கணும், குறிப்பா விழுமியமோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விழுமியம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது பாக்குற ஆடியன்ஸ்க்கும் மீனிங் புரியல. அண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கும் புரியாம கம்ருதீன் நமக்கு எல்லாருடைய இந்த கேள்விக்கும் பதில் அளிக்கிற மாதிரி அவரும் அந்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, யாரையும் கைவிடாத குணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கம்ருதீன் வந்து அவங்களுடைய மகளான பார்வதியை கைவிடக்கூடாது அப்படின்றது அவங்க அம்மா சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இது 50-50 உண்மை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவருடைய கடந்து வந்த பாதையை கேட்டு அவர் எந்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாருல, அந்த ஒரு இடத்த உங்களுடைய நல்ல குணத்தோட இதையும் கைவிடாம போயிட்டே இருக்கணும், அதை தான் அவங்க சொல்றாங்கன்ட்டு இன்னொரு பக்கமும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்வதி, கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் ஒரு கிரீன் சிக்னலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுல மிகப்பெரிய சிக்கலும் இருக்கு. ஏன்னா பார்வதி ஒரு விஷயத்த அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்க ஃபேமிலி ஒத்துக்கணும் அண்ட் வெளியே போயிட்டு நான் எபிசோட்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் முடிவு சொல்லுவேன்ட்டு இப்ப தேவையில்லாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இல்லாம ஒரு பக்கம் பார்வதி இப்படின்னா, இன்னொரு பக்கம் கம்ருதீன் இந்த வீட்டுல எனக்கு நிறைய கத்து கொடுத்துட்டாங்க, நான் நிறைய கத்துக்கிட்டமா அப்படின்னு கம்ருதீன் சொல்லும் போது உடனே பார்வதியோட அம்மா, நீ இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது என்னடா ரெட் சிக்னல் கொடுக்குற மாதிரியே இருக்கேன்ட்டு சொல்லப்படுது. ஸோ எதுவா இருந்தாலும் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஏன்னா 24 மணி நேரத்துல கண்டிப்பா 2 பேருமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இதை பார்க்கும் போது தான் இதே தானே நாங்க சொன்னோம், நீங்க வந்து வெளியே போயிட்டு எது வந்தாலும் வச்சுக்கோங்க, உள்ள இருக்கும் போது எதுவும் வேண்டாம் அப்படின்னு தானே உள்ள இருக்கிறவங்க சொல்லி அதை கேட்காம மைக்க மறைச்சு பேசி 2 பேரும் க்ளோஸாவே இருந்து எங்களால பேச முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தண்டனையும் கொடுத்தாரு பிக் பாஸ். முட்டை, இந்த பால், காஃபி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்பெல்லாம் கேட்காத பார்வதி இப்ப அவங்க அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம் வந்துருச்சுன்னு தெரியல. ஒரே நேரத்துல அந்த ஒரு வெளிப்பாடாதான் இப்ப இவங்க பண்ற சில விஷயங்கள். ஸோ பார்வதி வந்து ஒரு பக்கம் சேரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷனுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து சேர்ந்தே ஆகணும், என்னுடைய ஃபீலிங் வந்து இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஃப்ரீ ஸ்டார்ஸ்களை எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் பார்வதியை பார்த்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ வந்து இந்த ஷோக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கு, அதுதான் உன்னுடைய மைனஸ். ஸோ என்ன வேணாலும் பண்ணலான்றது வந்து இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் இவங்க வந்து இப்படி மனசு வந்து மாறிடுச்சு போல இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஆமா, இன்னொரு பக்கம் இல்ல, இதுல இவங்க அம்மா வேற வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் கம்ருதீன் வேற அக்கா வேற வராங்க. ஸோ எல்லாம் 2 பேருடைய ஃபேமிலியும் உள்ள இருக்கும் போது என்ன நடக்க போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்னன்றத ஷோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இதே ஃப்ரீ டாஸ்க்ல கம்ருதீனோட மூக்கே உடஞ்சு போச்சுங்க. ஆமாங்க, காலையிலேயே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ், அதுல வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி வராரு அப்படின்னு. ஸோ இதுல தான் இந்த காஃபி, இந்த சோப்பு நுரை, இது
எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்வதி அவரை டேமேஜ் பண்ணி இந்த கேப்ல கமருதீன் உள்ள பூந்து இது போல ஒரு கேமை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கும் போதே இதையே ஒரு பெரிய டாஸ்காவே கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியலையே. இப்பவே இதுக்கே சின்ன டாஸ்க்குக்கே மூக்கொடைஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தடுத்து பெரிய டாஸ்க்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்ற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமா இருந்தது. ஸோ எஃப்ஜே வெளியே வந்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆதிரையும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே வருவாங்கன்னு ஒரே நேரத்தில் எதிர்பார்க்கல. எஃப்ஜே ஆதிரை இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் ஒன்னா இருந்ததை பார்த்து இதுக்கு தான் உள்ள போனியான்ட்டு ஆதிரையை பார்த்து அசிங்கமா கேட்டு நிறைய ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கே ஆளாக்கிட்டாங்க. அதனால தான் அது எல்லாத்தையும் போக்கணும், என் ஃபேமிலியை நல்ல நிலைமை கொண்டு வரணும், என் ஃபேமிலியை தலை நிமிர்த்து வைக்கணும் அப்படிலாம் சொல்லி தான் அவங்க 24 hours கேட்டிருப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவங்க வெளியே வந்ததுக்கான ஒரு சில காரணங்கள் அவங்க வந்து எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்களை வந்து இன்னமும் அவங்க வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க. இவங்க போல்டா இருக்கலாம், அதுக்காக இப்படியா? ஏன்னா இந்த ஒரு ஷோ மட்டுமே வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு நிறைய கெரியர்லாம் இருக்கு. அதுக்கு மக்களுடைய துணை இருந்துதான் ஆகணும். அது ஆதிரைக்கு வந்து புரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ ஆதிரை எஃப்ஜே இந்த டாபிக்கால கடுப்பாகிட்டு அதை தாண்டி இவர் பார்த்தீங்கன்னா இந்த கனி கூட அவர் க்ளோஸா இருந்திருப்பாரு. ஹக் பண்றதா இருக்கட்டும், மடியில படுத்த விதமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ரொம்ப தவறான விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனா ஒரு அக்கா தம்பி பாசத்தை இந்த அளவுக்கு கொச்சையா பேசுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு எஃப்ஜே முதல் முறையா வந்து ஆவேசப்படாம அமைதியா பேசி நம்ம பார்த்துருந்தோம். ஆரம்பத்துல கொஞ்சம் கொந்தளிச்சாரு. எதுக்காக இவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு தெரியல. ஏன் 2 பேரும் வந்து ஒன்னாலாம் இருக்கக்கூடாதா? ஒரு அக்கா தம்பியா எப்படி இருக்கணுமோ அப்படிதானே இருந்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அது பாக்குறவங்களுக்கு தப்பா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் உள்ள தூங்கிக்கிட்டே இருந்தாரு. என்னையா இவன் தூங்கிக்கிட்டே இருக்கானேன்ட்டு ஒரு தாட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்ற தாட் இருந்தாலும், எது அவரை பத்தி போட்டா வெளியே பெருசா பேசப்படுமோ அதை மட்டும்தான் நமக்கு காட்டியிருந்தாங்க. ஆனா அந்த ரொட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அதை திரும்ப கொண்டு வரணும்ன்றது வந்து மிகப்பெரிய டாஸ்க். அதனாலதான் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த தூங்குறது இந்த ஒரு மூட்லயே இருந்திருக்கா. மத்தபடி அவர் வந்து வேணும்னே தூங்கலையா. ஸோ பயங்கரமா கோவம் வரும் அப்படின்றதே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சுதான். இல்லைன்னா அவர் ரொம்ப ரொம்ப அமைதியான பையனா, சாஃப்டான பையனாங்க. ஸோ அவர் ரொம்ப பிரபலமாகணும் தான் பிக் பாஸ் வீட்டுல போனாரு. அவர் பிரபலமானது வந்து 100க்கு 100 உண்மை. ஆனா எந்த விதத்துல பிரபலம் ஆனாருன்றது அவருக்கு தான் தெரியும். மக்கள் வந்து அவர் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்றது போக போக ப்ராஜெக்ட்ஸ் என்ன வருது, என்ன அவர் நினைச்ச மாதிரி இன்னும் வேற லெவலுக்கு போவாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.